என்னுடன் இணைந்திருக்கும் மற்றும் இணையப் போகும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜாஸ் வீடியோஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லேயோ எதுலனாலும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு கூகுள் வெப்சைட் போய்க்கோங்க. வெப்சைட் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஹால் டிக்கெட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஹால் டிக்கெட், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும், ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் அந்த வெப்சைட் வரும். இதில் அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் பண்ணுவான்னு கேட்குது, ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு என்னோடது வந்து லாகின்ல இருக்குங்கிறதுனால உங்களுக்கு காட்டுது. இப்போது நான் லாக் அவுட் பண்ணி காட்டிடுறேன். வெயிட். உங்களுக்கு நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இப்படி இதில் வந்து நிரந்தர பதிவு விவரங்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர், ஏன்னா நீங்களாம் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. அதனால் ஏற்கனவே பதிவு செய்தோரை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை உங்களோட பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அது கீழே கடவுள்சொல் மறந்து விட்டதான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைலுக்கே வந்துடும், ஓகேங்களா? எனக்கு பாஸ்வேர்டு தெரியும், அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஏற்கனவே பதிவு செய்தோரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பயனாளர் குறியீடில் வந்து உங்களோட ஐடி அடிச்சுக்கோங்க. கடவுச்சொல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த இதை ஓகே பண்ணிக்கோங்க. கேப்சா டிஜிட்டில் கொடுப்பாங்க. 12 + 2 14, ஓகேங்களா? கொடுத்துட்டு சமர்ப்பியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். டேஷ்போர்டில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களோட வரிசையாக ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு இருக்கும். ஸ்ட்ரெயிட் அங்கே முதல்ல போயிடாதீங்க, ஓகேங்களா? அதில் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும், அதை மறந்துடாதீங்க, ஓகேங்களா? காப்பி பண்ணாலும் சரி தான், அப்படி டைப் பண்ணாலும் சரி தான், ஓகேங்களா? டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு உங்களுக்கு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து அந்த உங்களோட நீங்கள் எதில் இது பண்ணீங்களோ அதோட ஆப்ஷன் இருக்கும். இப்போ எனக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்குது பார்த்தீங்களா, அதில் டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா? இதில் வந்து அப்ளிகேஷன் ஐடி கேட்குது. இந்த ஐடி நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க தெரியுமா, நம்ம கரண்ட் அப்ளிகேஷனில் போய் பார்த்தோம் தெரியுமா, அந்த ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. இல்லை காப்பி பண்ணிங்கன்னா காப்பி பண்ணி இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்டு, மந்த்து, அதுக்கடுத்து இயர் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதான் உங்களோட ஹால் டிக்கெட். நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம், உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த இருக்கா, இதான் உங்களோட ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் ஆகிட்டு. இதை வச்சு நீங்கள் தேர்வுக்கு செல்லும்போது இதை எடுத்துகிட்டு போயிடலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.